இளைஞர்களின் முழுமையான நலனுக்காகவும் விளையாட்டுகளின் விரிவான வளர்ச்சிக்காகவும் தொலைநோக்கு சிந்தனையுடன் கடந்த 2001ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை உருவாக்கினார். மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திறமையான தலைமையின் கீழ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தலை சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளை உருவாக்குவதிலும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்துவதிலும் கடந்த ஓராண்டில் ஏற்றமிகு வளர்ச்சி அடைந்துள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டினை போற்றும் வகையிலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மகுடத்தில் மேலும் ஒரு மாணிக்கத்தை சேர்க்கும் வகையிலும் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்திட மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்தார். அதன் அடிப்படையில் பள்ளி பயில்வோருக்கு புத்தகங்கள் போல விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் என்ற உயர்ந்த பல்நோக்கு சிந்தனையில் இந்த திட்டத்தை நம் தமிழக அரசு உருவாக்கியுள்ளது. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்பது 33 விளையாட்டு உபகரணங்களை கொண்ட ஒரு விரிவான தொகுப்பாகும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் தற்போது வழங்கப்பட்டு வரும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தினை அனைத்து தரப்பினரிடம் பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து இதை மேலும் விரிவுபடுத்தி அனைத்து மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி ஆகிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் 33 விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இத்திட்டத்தை 2024-2025 மானிய கோரிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார்.